வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். வழக்கமாவே ஒரு குடும்பத்துல ஒரு பட்ஜெட் போட்டோம் அப்படின்னாலே அந்த மாச கடைசியில பாத்தீங்கன்னா துண்டு விழுந்துருது. ஏன்னா ஒரு குடும்பத்துல ஒரு கால்குலேட் பண்ணவே முடியல. ஒட்டுமொத்தமாக 125 கோடி மக்களுக்கான ஒரு பட்ஜெட். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆண்டு அந்த மக்களுக்காக எந்தெந்த துறைகளில் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதற்குண்டான வளர்ச்சி பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு சில திட்டமிடுகிறார்கள். அந்த திட்டம் முறையாக செய்யப்படுகிறதா என்பது பற்றி, ஒவ்வொரு துறை சார்ந்த பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு துறை, அதுல போன பட்ஜெட்ல என்ன சொல்லப்பட்டது, அது செய்யப்பட்டதா, வரவிருக்கின்ற பட்ஜெட்ல அதனுடைய தேவைகள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில மிக முக்கியமான ஒன்று சாலை மற்றும் போக்குவரத்து துறை, அதனுடைய மேம்பாடு குறித்து நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். இந்தியா சாலை கட்டமைப்பில் 47 லட்சம் கிலோமீட்டர் சாலைகளுடன் உலகிலேயே 3வது பெரிய சாலை கட்டமைப்புள்ள நாடாக திகழ்கிறது. நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் சாலை மற்றும் போக்குவரத்து துறை மேம்பாடு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சாலை போக்குவரத்து கட்டமைப்பானது பொருளாதார முன்னேற்றம் மற்றும் தொழில் புரட்சி மாற்றத்திற்கு பேருதவி புரிகிறது. உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை சரியான நேரத்தில் தேக்கம் இல்லாமல் கொண்டு செல்ல நாடு முழுவதும் உள்ள கிராமங்களை முக்கிய சாலைகளுடன் இணைக்கும் வகையில் புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். துறைமுகங்களுடன் நாட்டில் உள்ள முக்கிய சாலைகளை இணைக்கும் திட்டங்களுக்கு மட்டும் 27,000 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக சொல்லப்படுகிறது. மத்திய அரசு உடனடியாக நிதி ஒதுக்கி இத்திட்டத்தை செயல்படுத்தினால் தொழில்துறை வளர்ச்சி வேகமெடுக்கும் என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளில் தமிழகத்தில் 10,000 கோடி ரூபாய் செலவில் 32,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டாலும் ஏராளமான கிராமங்கள் சாலை வசதிகள் இல்லாமல் பின்தங்கியுள்ளன. தமிழகத்தில் உள்ள 79,000க்கும் மேற்பட்ட குக்கிராமங்களில் 50% மேலான கிராமங்கள் போதிய சாலை வசதிகள் இல்லாமல் உள்ளதாக சொல்லப்படுகிறது. சாலை வசதியை மேம்படுத்தும் போது மட்டுமே மற்ற அனைத்து வகையான முன்னேற்றங்களையும் கிராமங்கள் அடையும் என்றும், சாலை போக்குவரத்தை மேம்படுத்த மத்திய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகிலேயே 3வது நாடு சாலை கட்டமைப்பை அதிக கிலோமீட்டர் கொண்ட நாடு. 47 லட்சம் கிலோமீட்டர் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த சாலைகளுடைய அந்த கட்டமைப்பாக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நாட்டில் சாலை போக்குவரத்து அதை மேம்படுத்துவதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றி எல்லாம் பேசுவதற்காக அரங்கத்தில் வந்திருக்கிறார் முன்னாள் தலைமை பொறியாளர் மற்றும் ஆலோசகர் திரு டாக்டர் சீனிவாசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமா கடந்த பட்ஜெட்ல என்ன மாதிரியான சாலை மேம்பாட்டுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் முறையாக செய்யப்பட்டுச்சு நினைக்கிறீங்களா? அதனுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி அதனுடைய மேம்பாடு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து? முக்கியமா எல்லா விதமான நம்ம டெவலப்மெண்ட்டும் முடிக்க முடியல. ஒரு காரணம் வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு எந்த டைரக்ஷன்ல எடுத்துக்கிறதுன்றத முடிவு பண்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கிச்சு. அது இல்லாம பிரைவேட் செக்டார்ல இருந்துட்டு மறுபடியும் அரசாங்கத்துக்கு செய்யறதா, கான்ட்ராக்டாவே செய்யறதா கொள்றதா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கணும். நிலம் கையகப்படுத்துறது அது ஒரு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல. இப்போ அந்த நிலத்தை எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி இன்னும் பலவிதமான கருத்துக்களும் பலவிதமான சட்டங்களும் அதை எப்படி திருத்தலாம், எப்படி மாற்றலாம் அப்படிங்கறதுல இருக்கிறாங்க. அந்த இதுனால ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு முடிக்க முடியல. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கப்படுகிற ஒன்று. அதாவது அவங்க சொன்ன பட்ஜெட்ல இந்தந்த வசதிகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொன்னது முழுமையாக செய்யப்படலை அப்படிங்கறத உங்களுடைய கருத்தை புரிஞ்சுக்கிறேன் நான். இந்த நேரத்தில் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது இன்னும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது மிக முக்கியம். உள்கட்டமைப்புல சாலைகள் அப்படிங்கிறது, சாலைகள்ல இப்ப ஏற்கனவே குறிப்பிட்டது போல இப்ப தமிழகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவில தமிழகத்துல பார்த்தோம் அப்படின்னா விவசாய பகுதி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம், கிராமப்புறங்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அந்த கிராமத்தையும் நகரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த சாலைகள் இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மை. இந்த நிலையில அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? பல்லாண்டுகளுக்கு முன்பாகவே
5000 பாப்புலேஷன், அப்புறம் 1500 பாப்புலேஷன், அப்புறம் 500 பாப்புலேஷன் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிராமத்துக்கும் சாலைகள் போட ஆரம்பிச்சோம். இன்னும் நம்ம அந்த டார்கெட்டையும் முடிக்கல. அட் தி சேம் டைம் போட்ட ரோடும் நல்ல அளவில் காப்பாற்றப்படலை. அதனால முழு பயனும் மக்களுக்கு போய் சேரல. அதை முக்கியமாக செய்ய வேண்டியது இருக்குது. புதுசா ரோடு போடுறதுங்கிறத விட ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாத்தையும் நல்ல முறையில் பராமரிக்கிறதுன்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒரு முக்கியமான சமாச்சாரம். அதே மாதிரியில எங்கெல்லாம் இல்லையோ, கனெக்டிவிட்டி இல்லையோ, அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி 100% நிறைவு வரணும். அது வரத்துக்கு முயற்சி செய்யணும். அதே மாதிரி ஒரு ஹை டென்சிட்டி காரிடார் ரோடுங்க நிறைய நம்ம ஊர்ல டெவலப் ஆகிருக்குது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய இதுனால. பட் அட் தி சேம் டைம் இந்த ரோடுங்க எல்லாமும் அதுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு அளவுக்கு போய் இவ்வளவு கிட்ட போய் நான் அந்த பெரிய ஹை டென்சிட்டி காரிடார்ல போயிட முடியும். என்னோட வேலைக்கோ மருத்துவத்துக்கோ அல்லது வேற ஏதாவது தொழிலுக்காகவோ போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை நம்ம உருவாக்குறதுக்கு அந்த கிரிட் பேட்டர்னை டெவலப் பண்ணணும் நம்ம ரோட்ஸ். அது கொஞ்சம் பிளானிங்லேருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் கவனிக்க வேண்டியிருக்கு. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க இன்னும் கவனிக்க வேண்டும், இன்னும் அதில் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு வகையான ஒரு முன்னேற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த முன்னேற்றத்திற்கு இப்ப சாலை மேம்படுத்தணும், சாலை அகலப்படுத்தணும், சாலை விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னாலே மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா இடங்களிலுமே சொல்றது நிலம் கையகப்படுத்துறதுல பிரச்சனைங்க. அதனாலதான் இது ஒரு 3 ஆண்டுகள் அதை முடிக்க நினைக்கிறது, இன்னும் 10 ஆண்டுகள் ஆச்சு, 7 ஆண்டுகள் ஆச்சு, இன்னும் அது செய்ய முடியாத ஒரு நிலையில நிக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த நிலம் கையகப்படுத்துவதற்கு தீர்வு தான் என்ன? அந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய சாலைகள் இருக்குங்கிறது உண்மைதான். சோ அதுக்கு தீர்வா என்ன சொல்ல நினைக்கிறேன்? அதுல 2-3 விஷயம் கவனிக்கணும். ஒண்ணு நிலம் கையகப்படுத்துறதுன்னு வரும்போது அத்தை எடுக்கிறதுன்றது ரொம்ப சுலபமான சமாச்சாரம் இல்லை. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கோஆபரேட் பண்ணி செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ரோடு போடணும் அப்படின்னு நினைச்சாக்கா அங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கணும். அந்த லேண்ட் அக்யூர் பண்ணி கொடுக்கறதுன்னு வரும்போது பலவிதமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லேட் ஆகுது. அதனால அந்த மாதிரியான ஒரு இதுக்கு பதிலா எக்ஸ்ட்ரா லென்த்தை பை எலிவேஷன்ல கொண்டு போக முடியுமா அப்படிங்கறதையும் அவங்க கவனிக்கணும். முக்கியமா அர்பன் ஏரியாவிலெல்லாம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பலவிதமான கையகப்படுத்துறதுக்கு ரூல்ஸ், ரெகுலேஷன், பணம், கோர்ட்டு எல்லாத்தையும் முடிச்சு வரும்போது அந்த தேவை அதை விட அதிகமாயிடுது. 3 லேன் போடணும் அப்படின்னு சொன்னாக்கா அது 4 லேன் போய் 6 லேன் தேவைன்ற நிலைமைக்கு அது வந்துடுது. அதுக்கு பதிலாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அந்த போட்டாக்கா அந்த கன்ஜெஷன் குறைஞ்சி மேல வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகும். அதனால லேண்ட் லெஜிஸ்லேஷன் ஆக்ட இப்போ பார்லிமெண்ட்ல மறுபடியும் கொண்டு வராங்க. அதுல விவசாயிகள் நிலமா இருக்கலாம், பிரைவேட் செக்டர் நிலம் இருக்கலாம், டெவலப் ஆனவங்க நிலமா இருக்கலாம், ரீஹாபிலிட்டேஷன் ரீசெட்டில்மெண்ட் பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கலாம். மொத்த பணத்தையும் நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது இருக்கக்கூடிய நிலத்திலேயே சென்ட்ரல் மீடியன்ல 5 மீட்டர்லயே மேல தூக்கி கொண்டு போக முடியும்னாக்கா அது கொண்டு போக பார்க்கறது நல்லது. ஏன்னா இன்னைக்கு உடனே அதனுடைய பெனிஃபிட்டை பார்க்க முடியும் கையில் இருக்கக்கூடிய நிலத்திலேயே. இதுல மிக முக்கியமா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருங்களா இல்ல எப்படி? அதனுடைய இதை செய்யக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே செய்யலாம். ஓகே. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரதுன்றது ஒன்லி அக்வயர் பண்ணணும்னு தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கலாம். அதுவே அவங்களே அதை செய்யலாம். இப்ப ஒரு சாலையை அகலப்படுத்தும் போது, விரிவாக்கம் செய்யும் போது நிலம் கையகப்படுத்தல் மிக முக்கியமான பிரச்சனையாக அடிக்கடி சொல்லப்படுகிறது. அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அதே இருக்கக்கூடிய சாலைகள்ல உயரப்படுத்தி ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி, ஓவர் பிரிட்ஜ் மாதிரி அதுக்குண்டான விஷயங்களை போட்டு அதுல உள்ள காசை கொஞ்சம் கதானாலும் ஆனா அந்த நிலம் கையகப்படுத்தல் இருக்கக்கூடிய செலவுகளை குறைப்பதற்கு அந்த செலவு இதுல போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்திருக்காங்க. இதை தாண்டி இன்னும் பல்வேறு விதமான விஷயங்களையும் பார்க்க இருக்கிறோம். குறிப்பா துறைமுகங்களோடு இணைக்கக்கூடிய சாலைகள் எப்படி இருக்கிறது, விவசாய பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த சாலைகள் எந்த மாதிரியான வசதிகள் எல்லாம் செய்து தரப்பட வேண்டும் என்பது பற்றி எல்லாம் பேச காத்திருக்கிறோம். சாலை கட்டமைப்பு அப்படிங்கறதையும் அதை மேம்படுத்துவது எப்படி அப்படிங்கறத பத்தியும் கடந்த பட்ஜெட்ல எப்படி இருந்தது, வரவிருக்கிற பட்ஜெட்ல எப்படி எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்கிறோம். இந்த இதுல மற்ற ஸ்டேட்ஸோட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பட்ஜெட் போடப்பட்டாலும் கூட மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு எந்த அளவில் இருக்கிறது, அது பற்றிய உங்களுடைய கருத்தை என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தமிழ்நாடு ரொம்ப நாள் முன்னேற்றத்திலேயே இருந்த ஒரு மாநாடு.
ஒரு ஸ்டேட். இருந்தும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அதில் வந்துட்டு தன்னிறைவு முழுசா வரல. இப்போ வந்துட்டு நிறைய இந்த போர்ட் ரோடு இருக்குது, கனெக்டிங் ரோடு இருக்குது. அது வரும்போதெல்லாம் அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருந்ததுனாக்கா 3 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் வேலை செய்து அதனால வண்டிங்க போகக்கூடிய வாய்ப்புகள், ஏற்றுமதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் கிடைச்சிருக்கும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஒன்று டெவலப் பண்ணாங்க. டெல்லியிலேருந்துட்டு பாம்பே வரைக்கும் 5-6 மாநிலத்தை கனெக்ட் பண்ணி வருது. அதில் நில கையகப்படுத்துறது ஸ்டேட்டில் பண்ணி கொடுத்தாங்க. அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அது முழுசும் தனி அலைன்மெண்ட்டே பண்ணாங்க. அதே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக நடந்தது. அதே மாதிரில பெங்களூர் சென்னை காரிடாரும் பண்ணாங்க. பட் அதாக சென்னை இது வந்துட்டு வரும்போது நம்மளுடைய இப்போ நில கையப்பட்டது மற்றதெல்லாம் டிலே ஆனதுனால அது வந்துட்டு பக்கத்தில் ஆந்திர பிரதேசனுடைய கிருஷ்ணப்பட்டினம் போர்ட் கனெக்ட் ஆகிய வாய்ப்புகளும் உருவாகுது. ஸோ இது வந்துட்டு எவ்வளவு சீக்கிரம் நம்ம ஸ்டேட்ல அதை உபயோகப்படுத்திக்கிறோம், எவ்வளவு அளவுக்கு நம்மளுடைய போர்ட்டையும் அதனுடைய சார்ந்த ரோடுகளையும் சாலைகளையும் மேம்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு கருத்தா பார்க்கப்படுகிறது. என்னன்னா மற்ற துறைகளுடைய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியா இருந்தாலும் சரி, ஒரு இண்டஸ்ட்ரி டோட்டலா அந்த பகுதி வளரணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு மெயினான காரணம் இந்த சாலை கட்டமைப்பு வசதி நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். அதற்குண்டான ஒரு திட்டங்களை தீட்டணும். இப்ப நீங்க துறைமுகம் சொன்னதுனால சொல்றேன், இப்ப துறைமுகம் ரிலேட்டடான இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு துறைமுகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த சாலைகளுக்குன்னு ஒரு தனி கவனம் கண்டிப்பா செலுத்தி ஆகணும் இல்லைங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அது சார்ந்த திட்டங்கள் முழுமைப்படுத்தப்பட்டுச்சா, இல்ல இன்னும் வேற என்ன மாதிரி துறைமுகங்கள் சார்ந்த அந்த சாலைகள் எந்தெந்த இடத்துல இருந்து எந்தெந்த இடங்கள் வரைக்கும் மேம்படுத்தினா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டிற்கு இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க. இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் போட்ட ப்ராஜெக்ட்ல டூட்டுகோரன் ப்ராஜெக்ட் ரோட் கனெக்டிவிட்டி போட்டாங்க. அது இன்னும் முழுமை அடையவில்லை. சென்னைக்கு போட்டாங்க, அது முழுமை அடையல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டாக்கா ஆனாக்கா அது பண்ணாக்கா ரொம்ப அளவில் ஹிண்டர்லேண்ட் சொல்லுவாங்க. அதனுடைய பெனிஃபிட் வந்துட்டு யூ கேன் சி நிறைய அளவில் டெவலப்மெண்ட்டை பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடே எடுத்துக்கோங்க, கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ். கோஸ்டல் பொறுத்த வரைக்கும் குஜராத் இருக்குது, கிட்டத்தட்ட இதை விட ஒரு அளவுக்கு கோஸ்டல் ரோடு தான் அது. அதே கோஸ்டல் ரோடு ஏகப்பட்ட போர்ட் டெவலப் ஆகிருக்குது. அதனால வணிகம் போகக்கூடிய எல்லாமும் நடக்குது. இப்போ இதுல இருந்து பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது. வேற தமிழ்நாட்டில் வந்துட்டு சென்னையில் 800 போர்ட்டு, சென்னை போர்ட்டு தாண்டிங்கனாக்கா அதுக்கடுத்து கடலூர் சின்ன போர்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம டவுன் சவுத்துக்கு வரைக்கும் போக வேண்டி இருக்குது. அதில் எந்த விதமான டெவலப்மெண்ட்டும் இந்த கோஸ்டல் லைன் நம்ம யூஸ் பண்ணிக்கல. அது முழுசுமா நம்ம யூஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டே செய்யலாம். என்டிஆர் போர்ட்டையுமே டெவலப் பண்ணி என்டிஆர் ரோடையும் டெவலப் பண்ணாக்கா 9-10 மாநிலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அங்க இருக்கக்கூடிய லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் ஆகும், அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இம்ப்ரூவ் ஆகும், அங்க இருக்கக்கூடிய parallel to National Highway 45, parallel to the other National Highway ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண முடியும். டூரிசம் மேல வரும், இண்டஸ்ட்ரீஸ் மேல வரும். இது மாதிரி வாய்ப்புகள்லாம் நம்ம ஊர்ல உண்டு. அதை வந்துட்டு எடுத்து வச்சு அதெல்லாம் டெவலப் பண்ணணும். ஸோ தட் அந்த கோஸ்டில் இருக்கக்கூடிய போர்ட் எல்லாம் ஒன்று வந்துட்டு கிரெயின் போர்ட்டா இருக்கலாம், ஒன்று வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டா இருக்கலாம், ஒன்று வந்துட்டு ஸ்டீல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், கிரானைட் போற மாதிரி இருக்கலாம். வேரியஸ் போர்ட்ஸ் கேன் பி டெவலப்ட் ஆல் அலாங் த கோஸ்ட் which the other states have done. கண்டிப்பா துறைமுகங்கள் சார்ந்த அந்த வேலைகள் அந்த சாலைகள் பாத்தீங்க அப்படின்னா அதை சீரமைத்து சிறப்பான ஒரு மேம்பாடு கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு பிராக்டிக்கலா பார்க்கப்பட்டாலும் அது சார்ந்த முன்னேற்றங்கள் பல்வேறு விதமான முன்னேற்றங்கள் இருக்கு. குறிப்பாக சார் சொன்ன போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரமே கொஞ்சம் மேம்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீங்க. இப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான அந்த சாலைகளை அந்த கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்னு நம்ம பேசும்போது ரொம்ப முக்கியமா இந்தியாவே பார்த்தோம்னா கிராமங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறது, கிராமங்கள் தான் முதுகெலும்பா பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது கிராமங்கள்ல இருந்து நகரங்களை இணைக்கக்கூடிய சாலைகள் எந்த அளவில் இருக்கு? ஏன்னா ஏற்கனவே இவங்க சொன்னது போல தமிழக அரசு சொல்லும்போது கடந்த 3 ஆண்டுகளில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 3000 கிலோமீட்டருக்கு மேல சாலைகள் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் ரொம்ப பிராக்டிகலா பார்த்தா அந்த சாலைகள் எல்லாம் ஒரு முழுமையான சாலைகளாக கிராமங்களிலிருந்து குறிப்பா அந்த விவசாயம் அங்க செய்யக்கூடிய அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் நகரத்துக்கோ அங்கிருந்து வேறு இடங்களுக்கோ கொண்டு செல்லக்கூடிய வகையில் சாலைகள் கட்டமைப்பு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வந்துட்டு சரியான அளவில் இல்லைன்றது என்னுடைய
கருத்தாக தெரிவிக்கிறேன். முக்கியமா வந்துட்டு என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் ஒன்று உற்பத்தி ஆகுது ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னாக்கா அது பெரிஷபிள் ஐட்டம். அது உடனே மார்க்கெட்டுக்கு வந்தாகணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது மார்க்கெட்டுக்கு வரணும். அது மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மல்லியா இருக்கலாம், கொடைக்கானல் விளையிற வாழைப்பழமாகவும் இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய பக்கத்தில் விளையக்கூடிய வெஜிடபிள்ஸாகவும் இருக்கலாம். அது எவ்வளவு சீக்கிரத்தில் மார்க்கெட்டுக்கு வருதோ அவ்வளவு சீக்கிரம் தான் அவனுக்கு பணம் வரும். அது வரக்கூடிய கட்டமைப்புகள் இல்லை. குறிப்பா நிறைய இடத்துல பார்க்க போனா கொடைக்கானல்லாம் நிறைய பழத்தை அழுகவே விட்டுருவாங்க. பிகாஸ் அவங்கள கொண்டு வந்து சேர்க்கிற காசு அதிகமா. ஸோ இந்த மாதிரி இதுல வந்துட்டு இப்ப இந்த மினி பஸ் வச்சு நம்ம பேசஞ்சர் போற மாதிரி இந்த ஒரு டைப் ஆஃப் வெஹிக்கிள் சப்சிடைஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரெஃப்ரிஜரேட்டர் இதுல வச்சு கொண்டு வந்து கொடுத்தாக்கா அவனுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். அவன் விவசாயத்தை விட்டு போகாம நம்மளுடைய தொழில் சார்ந்து அவன் இருப்பான், மேல் கொண்டு இருக்க முடியும். அவனால எக்கானமியை சஸ்டைன் பண்ண முடியும், வில்லேஜ் எக்கானமியை அப்படின்னு நினைக்கிறேன். அதை ரொம்ப அளவுல செய்யணும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னது போல ஒரு அந்த விவசாயி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உண்டான வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். அது நீங்க சொல்றது வந்து சாலை வசதி மட்டுமல்ல, அதை கொண்டு போகக்கூடிய வண்டிகளும் ரெஃப்ரிஜரேட்டட் வெஹிக்கிளோ அல்லது வந்துட்டு 3 வீலர் 4 வீலர் அந்த மாதிரி வண்டிகளோ சப்சிடைஸ் காஸ்ட் கொண்டு போகணும். அது வந்துட்டு பண்ணக்கூடிய அளவில் பண்ணாக்கா அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல ரெமுனரேட்டிவ் பிரைஸ் கொடுக்கும். அது கன்சியூமருக்கும் கம்மியான விலைக்கு கிடைக்கும். கண்டிப்பா. யாரு உற்பத்தி செய்யறாங்களோ அவங்களுக்கும் அது பலன் தரும். அதை வாங்கி பயன்படுறவங்களுக்கும் கண்டிப்பாக பலன் தரும். விலை அதிகம் அப்படிங்கறது இல்லாம அதுக்கு ஏத்தாப்புல உண்டான ஒரு சூழலை பட்ஜெட்ல உருவாக்கணும் அப்படிங்கறத உங்களுடைய கருத்தா பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு இது மகாராஷ்டிராவில் அட்டன் பண்ணியிருக்காங்க. இது மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நான் இந்த நேரத்துல இன்னொரு ஒரு டோல்கேட்டே இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த அரசினால. சோ அதுல அது சாத்தியமா? அதுல வேற என்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொதுல வந்துட்டு டோல்கேட்ல பேமெண்ட் பண்ற டோல் வந்துட்டு அவன் செலவு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு மூலதனத்தை வெவ்வேறு வண்டிகளுடைய ஆபரேஷன்ல இருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதுல வெஹிக்கிள் ஆபரேட்டிங் காஸ்ட்டை கனெக்ட் பண்ணி கொடுக்கணும். பட் ஆனாக்கா நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் எப்படி பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா ஒரு பிக்சட் ரேட் வச்சுட்டு ஒரு பிக்சட் இயர்ஸுக்கு அவன் கோட் பண்ணதை வச்சுட்டு போயிட்டே இருக்குது. அது மாதிரி இல்லாம உண்மையாவே வெஹிக்கிள் ஆபரேட்டிங் காஸ்ட்டை வேரியபிள் டு த பெட்ரோல் நீடு. இன்னைக்கு விலை குறையுது, டீசல் விலை குறையுது, அதனுடைய இது பிரகாரம் அந்த கால்குலேட் பண்ணி அந்த காஸ்ட்ல அவனுக்கு என்ன பெனிஃபிட் வருதோ அந்த பெனிஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேரியபிள் காஸ்டையும் அதுல உள்ளடக்கி எவ்வளவு வருஷம் வரைக்கும் உண்மையாவே அதை ஆபரேட் பண்ணணும் அப்படின்னு கணக்கு போடணும். இதை வந்துட்டு மனிதத்துல செய்யும் போது தவறுகள் நிறைய நடக்கும். அதுக்கு பதிலாக அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில நிறைய யுக்திகள் இருக்கு. அது பிரகாரம் செய்து அது சீக்கிரம் எடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா ஹவுசிங் லோன்ல நீ முன்னாடியா ப்ரீபேமெண்ட் பண்ணா அவனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம வர மாதிரி அவன் சீக்கிரம் பண்ணிட்டு அவனோட பணத்தை எடுத்துட்டான்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதை ஃப்ரீ பண்ணலாம். அதுக்கப்புறம் மொத்தமாவே ஃப்ரீயா பண்றதுன்றது வந்துட்டு 2 தடவை பனிஷ்மெண்ட் பண்ண மாதிரி ஆகும். ஏன்னா அவன் ஏற்கனவே பெட்ரோலியோ டீசல்லையோ அவன் ஒரு பணத்தை கொடுக்கறாங்க. ஆமா, அதுல ஒரு வரி அவங்க கட்டுறாங்க. ரோட் டாக்ஸுக்கு ஒரு வரி கட்டுறாங்க. அது இல்லாம மறுபடியும் $100 வாங்குறேன், அதுல போனவன் போவாதவன் எல்லாருக்கிட்டும் வாங்குறேன் அப்படின்னு வரும்போது அது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பொருளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பதிலா உண்மையாவே அதுக்கு சார்ஜ் பண்ண வேண்டியது என்ன, எவ்வளவு வண்டி போன உடனே அதை நிறுத்தணும் அப்படிங்கிற மெக்கானிசம் மஸ்ட் பி டெவலப்ட். ஒரு பெட்ரோல் டீசல் விலையினுடைய அந்த விலையை மட்டும் குறைச்சா பத்தாது, அதை சார்ந்த மற்ற விஷயங்களையும் பெனிஃபிட் ஷுட் கெட் பாஸ்ட் ஆன். கண்டிப்பா. இது போன்ற இன்னும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் பேச இருக்கிறோம். குறிப்பா சாலை மேம்பாடு இந்த 2015-16 அது தொடர்பான முன்னேற்றங்கள் வேற என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். 47 லட்சம் கிலோமீட்டர் உள்கட்டமைப்பு கொண்ட இந்தியா நாட்டிலே அந்த சாலையை மேம்படுத்துவதற்கு என்னென்ன விதமான திட்டங்கள் ஏற்கனவே பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட்டது, அந்த திட்டங்கள் முழுமை செய்யப்பட்டதா, வரவிருக்கின்ற பட்ஜெட்டில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்ளது உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல். திரு சீனிவாசன் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அப்போ 15-16 ஏற்கனவே நம்ம நடந்த பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, பண்ணப்படல, அது இன்னும் முழுமையடையல அப்படிங்கறதெல்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களையும் நம்ம பார்த்தோம். இந்த வகையில 2015-16
அந்த வரக்கூடிய பட்ஜெட்ல என்ன மாதிரியான சாலை மேம்பாடுக்கு திட்டங்கள் வகுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அது பற்றி உங்களுடைய கருத்து. சாலைகள் போடும் போதே அதனுடைய மெயின்டெனன்ஸுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும், அந்த பராமரிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது வந்துட்டு இந்த காஸ்ட்லியே ஒரு 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 அலாட்மெண்ட் ஒன்று வைக்கணும். அது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்கன்றதையும் பார்க்கணும். ரெண்டாவது வந்துட்டு இந்த டோலு, இந்த பெட்ரோலு, இந்த இதுவெல்லாம் குறையும் போது எந்த அளவில் அது ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றதையே அவங்க ஒரு மெக்கானிசம் டெவலப் பண்ணணும். தட் இஸ் நம்பர் 2. ஸ்டேட் லெவல்ல அவங்க எடுத்துக்கும் போது நியரஸ்ட் ரீச் ஆகக்கூடிய ஒரு இது ஹை ஸ்பீட் காரிடார் ரீச் ஆகக்கூடிய மாதிரி அவங்களுடைய ரோட் நெட்வொர்க்கை மாற்றணும். சிங்கிள் லேன், 2 லேன், 2 லேன், 4 லேன் அப்படிங்கிறது பண்றது ஒரு பக்கம் பண்ற மாதிரியே, இன்னொரு பக்கம் வந்துட்டு நியரஸ்ட் ஹை ஸ்பீட் காரிடாருக்கு எப்படி போக முடியும், ஸோ தட் மக்கள் மூவ்மெண்ட் எவ்வளவு சீக்கிரமா இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு. சாலை மேம்பாடு குறித்து வரவிருக்கின்ற பட்ஜெட்ல மிக முக்கியமான பல்வேறு திட்டங்கள் கண்டிப்பாக அதுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அது செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும், அது முழுமையாக செயல்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கும் ஒரு மானிட்டர் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் அதோடு சேர்த்தே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை நிலைப்படுத்தி, அது மட்டும் இல்லாம டோல் கேட், அந்த பெட்ரோல், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அந்த தயாரிப்பு உற்பத்தி செய்யறவங்களுக்கும் சில நேரத்தில் பலனை அனுபவர்களுக்கும் இணைப்பாக இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல இந்த மாதிரியான சிக்கல்களால் நீங்கக்கூடிய வண்ணம் ஒரு சில திட்டங்கள் போடணும். அதற்கு இந்த பட்ஜெட்ல அதுக்கு ஏற்றாப்புல ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு துறைகளிலும் அதற்குண்டான மேம்படுத்துவதற்கு பட்ஜெட்ல என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதுல இந்த சாலை மேம்பாடு பற்றி இன்று நாம் பார்த்தும் அரங்கத்திலும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த திரு சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளபடி பட்ஜெட் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.